பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. ராசா ராசா கிட்ட வாயே ராசா, உன் பொல்லாத சிரிப்புல பூவான பயப்புள்ள ஆனேனே ஒரு தினுசா. ரோசா ரோசா கொஞ்சம் வாயே ரோசா, உன் பொல்லாத இடுப்புல கட்டையேறி தெரிஞ்சுட கண்டேனே உன்ன பெருசா. சாமியா உள்ளார பூந்து சண்டைய நீ போடுற, ரேடியோ இல்லாம கூட நெஞ்சுக்குள்ள பாட்டெடுத்து ஏன் பாடுற. கண்ணை கட்டி கட்டுல தான் நீ பாட்டுற, மல்லாந்து நான் போகையில அங்க இங்க தொட்டெடுத்து சுடேத்துற. மச்சான், இந்த பாட்டுக்கு நானே என் குல்ஃபியா ரீல்ஸ் பண்ண போறோம். என்னடா ரீல்ஸ் தான்? இன்ஸ்டாகிராம்ல நாங்க ஃபேமஸ் ஆகணும்லாம். நமக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை? நமக்கு இல்ல மச்சான், எங்களுக்கு. அது சரி. ஆமா, உங்க காதலுக்கு நடுவுல செல்லு மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுதாமே, உண்மையா? அப்புறம் பின்ன அது எப்படின்னு தெரியல மச்சான். அது வரைக்கும் அவ ரூம்ல தான் இருப்பான். எப்போ என் ரூமுக்கு வராளோ செல்லுக்கு உடனே வேர்த்துறான்னு நினைக்கேன். வயசாக கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எங்க அத்தையும் அம்மாவுமே அந்த ஸ்டெப்ல 2 தடவைக்கு மேல ஏறுறதுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த செல்லு குடுக்கு குடுக்கு நீ எப்படி ஏறி வருதுன்னு தெரியாது. அப்புறம் மச்சான், இன்விடேஷன் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சா? அப்பாவும் 2 மாமாங்களும் இருக்காங்க. அப்புறம் என்ன, அவங்களே பாத்துப்பாங்க. உன் சைட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? கொடுத்திருந்தாதான் உன்னை கூட்டு போயிருப்பனே. தனியெல்லாம் இல்ல, நம்ம ஒன்னாதான் போறோம். சரிடா, யாருக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்கணும்னு லிஸ்ட் எடுத்துட்டியா? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுதான். ஆஹா, அப்போ உனக்கு பழக்கப்பட்ட யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஆமாண்டா, பின்ன அன்பு கல்யாணத்துக்கு இல்லாமலாம். கடைசியா ராகேஷோட அக்கா கல்யாணம், ராகினி அக்காவோட கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம். அன்பு, யாரையாவது விட்டு வச்சிருக்கியா? டே அதெல்லாம் இல்ல. மோஸ்ட்லி என் சைட்ல இருந்தும் குல்ஃபி சைட்ல இருந்தும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 பேரும் ஒரே வீடுங்கிறதுனால நாம 2 பேருமே போனா போதும். ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நானும் இனியாம போயிட்டு வந்துடலான்னு பாக்குறோம். ஓ சரி சரிடா. சார், நீ ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேங்கிறேன். அன்பு, உன் பாசத்துக்காக என்கிட்ட இன்னொருத்தவங்க கூட இருக்காங்கடா. ஏன் பாசத்துக்கா? என் கூட இருக்கவங்க எல்லாருக்கிட்டே நான் பாசமா தான் இருக்கேன். இதுக்கு அப்புறம் என்ன? இல்லடா, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. புரிஞ்சிடுச்சு பத்தியா? ஏன்டா கூப்பிட மாட்டேங்கிற? ஒரு வார்த்தை வாயான்னு கூப்பிட்டுட்டா குறைஞ்சா போயிருவேன். நீ கூப்பிட்டா கண்டிப்பா வருவாடா. நான் கூப்பிட்டா வந்துருவாளா? இவன் வேண்டாம், சாம் தான் உனக்கு சரியான ஆள்னு படிச்சு படிச்சு சொன்னனே, நான் சொன்னா கேட்டுட்டாளா? முடிஞ்சு போனதை பத்தி பேசி வேஸ்டடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உன் முதுகுல குத்துனாலே அவங்களுக்கு எனக்கு காண்டாக்டே இருக்காது மச்சான். ஆனா குத்திட்டு போனது என் தங்கச்சி. அதுக்காக அவ மேல உனக்கு பாசம் இல்லைன்னு என்கிட்ட கதை விடாத. பாசம் இருக்கிறதுனால தான் அவங்க நல்லா இருக்காளா, ஹஸ்பண்ட் கூட இருக்காளான்னு எல்லாம் நீ விசாரிச்சது. சாம், உனக்கு ஒரு விஷயம் புரியலடா. நம்ம எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணவங்க. நாம எல்லாரும் தேவைன்னா அவங்களா இறங்கி வரணும். நாம இறங்கி போகணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அவன் எப்படிதான்டா நினைக்கிறான்? வெத்தில பார்க்க வச்சு என் தங்கச்சியை கூட்டு வந்துருங்க மாப்ள அப்படின்னு அவனை தாங்கணும்னு நினைக்கிறான். அவன் ஒய்ஃப் வீட்டுல உள்ளவங்க சைடு வேணும்னு அவன் ஆசைப்பட்ட அவனும், எல்லாத்த விட என் அண்ணன் தான் எனக்கு முக்கியம் அவளும் ஆசைப்பட்டிருந்தா வீட்டுல கூப்பிட்டதுக்கே வருவாங்க. இருந்தாலும் இனியாவோட நம்பிக்கை நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டா வருவா அப்படின்னு. நான் கூப்பிட்டாலும் வரமாட்டாடா, அது எனக்கு தான் தெரியும். என்ன கேட்டா இந்த அண்ணன் கல்யாணத்துக்கு அவளை விடக்கூடாதுன்னு அவன் முடிவெடுத்துதான் போக வேண்டான்னு சொல்லியிருக்கான். இதுல நான் கூப்பிட்டா மட்டும் இல்ல, ஏன் வித்யாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு யாராவது நம்ம கூப்பிட்டோமா? அவளா தானே வந்தா. இருந்தாலும் அன்பு, விடுசா, இந்த விஷயத்த பத்தி இனிமே பேசாதான். டேய், அவ உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். ஒரு அண்ணன் அவன் தங்கச்சி அவனோட இன்னொரு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டதான் உன்கிட்ட இருந்து தாண்டா நான் கத்துக்கிட்டேன். எனக்காக நீ எவ்வளவு ஒதுக்கி வைக்கிறது நியாயமே இல்ல அன்பு. என் மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியாது சாம். இந்த விஷயத்துல என் மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியலனாலும் பரவாயில்ல. ஆனா ப்ளீஸ், தயவு செஞ்சு இதை பத்தி இனிமே பேசாதான். அண்ணன் முக்கியம்னா அவளே வருவா. வித்யா கூப்பிட்டுருக்கா, இனியா கூப்பிட்டுருக்கா, அம்மா கூப்பிடலனாலும் அத்தை கூப்பிட்டுருக்காங்க, மாமா கூப்பிட்டுருக்காங்க, தாத்தா கூப்பிட்டுருக்காங்க. இதுவே ஓவர் தான். அப்போ நீ அவ கூட பேச போறதே இல்லையா எப்பவுமே? அப்படி சொல்லலையேடா, அவளே எனக்கு முக்கியம்தான். சோ நீ அவ கூட சேர்றதுக்கு தடையா இருக்கிறது நான் தானே. தடைன்னு எதுக்கு யோசிக்கிறேன்? அவ மேல இருக்கிறது ஒரு விதமான பாசம்னா உன் மேல இருக்கிறது இன்னொரு விதமான பாசம். ப்ளீஸ் சாம், இந்த விஷயத்த பத்தி இதுக்கு மேல பேசுறதுல எனக்கு விருப்பமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் நீங்க? சார், நான் சிஓ மேம் பாக்குறதுக்காக வந்திருக்கேன். ஓகே, என்ன விஷயமா பார்க்கணும்? சார், ரீசெண்டா நீங்க நடத்தின 4 டெண்டர்லயும் எங்க கம்பெனியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். சரி. அதான் சிஓ மேம்க்கு நாங்க ஒரு மெயில் அனுப்பியிருந்தோம். எங்க கம்பெனில இருந்து போற கம்பியோட ஸ்ட்ரென்த்
அப்புறம் எவ்வளவு வெயிட் தாங்கும், நாங்க பாஸ் பண்ணிருக்க எல்லா டெஸ்ட்டும் அவங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கோம். சோ அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான். ஓ அப்படியா? சிஓ மேம் ரூம் இங்கேருந்து வெளியே போகும்போது ரைட் சைடு இருக்கு. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். யாரா இந்த ஆளு? 4 தடவை டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலைங்கிறான். நான் தான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். ஓ சரி சரி. இது கம்பெனி சிஓ மெயில் நினைச்சானா இல்ல நான் கம்பெனி சிஓட பர்சனல் மெயில் நினைச்சானா? அவன் அப்பா வீட்ல உட்காந்து பேசுற மாதிரி மெயில் அனுப்பியிருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். இனியா ரிலாக்ஸ். தேடி வந்தவங்க கிட்ட தப்பா பேசுறது தப்பு. உட்காருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. எப்படி இருக்கீங்க மேடம்? எனக்கு என்ன சார், நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் உங்க கம்பெனில இருந்து வந்திருக்க மெயில தான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். தேங்க்யூ. ஆமா மேடம், எதுக்காக நீங்க டெண்டர் விடுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கம்பெனி சைடுல இருந்து டெண்டர் எதுக்காக விடுவாங்கன்னு கூட தெரியாம எப்படி சார் நாங்க கண்டக்ட் பண்ண டெண்டர்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? கண்டினியூஸா 4 டெண்டர்ல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். லீஸ்ட் அமௌண்ட் நாங்க கோட் பண்ணியிருந்தோம், நீங்க எங்களை சூஸ் பண்ணல. அதுக்கான ரீசன் உங்க சைடுல இருந்து எங்களுக்கு ப்ராப்பரா வரல. ஃபைனல் பண்றவங்க கிட்டயே ரீசன் சொல்ல மாட்டோம். ரிஜெக்ட் பண்ண கம்பெனிஸ்க்கு ரீசன் சொல்றதுக்கு எந்த அவசியமும் இல்லையே சார். அப்புறம் மேம், உங்க மெயிலுக்கும் எங்க ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, எவ்வளவு வெயிட் தாங்கும், உங்க பில்டிங் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எங்க கம்பெனி சைடுல இருந்து தர இரும்பு எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கோமே மேம். எல்லாமே உங்களுக்கு மெயில அனுப்பி வச்சிருக்கோம். எங்க கம்பியோட குவாலிட்டி பத்தி கூட உங்க மெயிலுக்கு நாங்க சென்ட் பண்ணிருக்கோம். உங்க சைடுல இருந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸே வரல. ஃபர்ஸ்ட் சார் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தாலும் சரி, மெயில் அனுப்புறதா இருந்தாலும் சரி, வெரிஃபை பண்றது மட்டும் தான் என்னோட வேலையை தவிர அதை ஃபைனல் பண்றது கம்பெனியோட எம்டி சாரும் இன்ஜினியர் சாம் சாரும் தான். அவங்க 2 பேர் முடிவு தான் ஃபைனல். உங்க மெயில கூட நான் சாம் சார் மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அவர் ரிஜெக்ட் பண்ணதுனால தான் எங்க கம்பெனிக்கு இப்போதைக்கு உங்க கம்பெனி சைடுல இருந்து எந்த ப்ராடக்ட்டும் வேண்டான்னு என்னோட மெயில இருந்தே நான் ரிப்ளை பண்ணிருக்கேன். இருந்ததுக்கு அப்புறமும் என்னமோ இது என்னோட பர்சனல் மெயில் மாதிரி லபன் மெயில் பண்ணிருக்கீங்க. ஒரு கம்பெனி சிஓ கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு ஒரு சென்ஸ் கிடையாது. விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நான் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்படாம இருக்க முடியுமா சார்? அதுக்காக எங்க கம்பெனி எம்டி சாரும் இன்ஜினியர் சாம் சாரும் ரொம்பவே உழைச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு மேல என்ன ஒண்ணு கேள்விப்பட்டனே, அவனுங்க 2 பேரையும் ஆட்டி வைக்கிற பொம்மையை சிஓ சீட்ல இருந்து ஒரு ஃபிகர் ஆடுறதுதான். சார் ஒழுக்கமா பேசுனீங்கன்னா நல்லது. அது எப்படி மேடம்? ஒன்னில் கம்பெனியோட எம்டி ஆட்டி வைக்கலாம், இல்லனா எம்டிக்கு வலது கை இடது கையா இருக்க இன்ஜினியர் சாம ஆட்டி வைக்கலாம். இதுக்கு மேல இவனை பேச விட்டா அன்புக்கு இப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால அன்பை இதுல இழுக்க வேண்டாம். அது எப்படி மேடம்? ஒரு சீட்ல உட்கார்ந்துட்டு உங்களால 2 ஆம்பளைங்களா? ஏன்டா பல்ல கட்டுறேன்? மச்ச பக்கத்துல தானடா உன் ஆள் இருக்கான். ஏன் போனுக்கு போன் பண்றான்? ஆபீஸ்ல இருக்கும்போது பர்சனலா கால் பண்ண மாட்டாளே, எதுவா இருந்தாலும் வந்தே பேசிட்டு போவாளே. இனியெல்லாம் லாஜிக்லாம் பாப்பீங்களாடா? ஒருவேளை உன் போன் நாட் ரீச்சபிளா இருந்திருக்கான், அதுக்காக ஏன் போனுக்கு கால் பண்றாளா இருக்கும். ஸ்பீக்கர்ல போடு மச்சான். போனை வேணாலும் தரேன்டா, ஒரு நாள் வேணாலும் வச்சுக்கோ. இதுல பர்சனலா எதுவும் இல்ல. ஸ்பீக்கர்ல போடுங்கிறேன். சொல்லுங்க மேடம். ஐயே, இவன் பேசுறத கேக்குறதுக்கா போன் பண்ணான். என்ன சார் கேட்டீங்க? புரியல, இப்ப சொல்லுங்களேன். அதான் மேடம், ஒரு கம்பெனியோட சிஓ நீங்க எப்படி 2 ஆம்பளைங்களை வளைச்சு போட்டு, அது எப்படி மேடம் ஒரு பொண்ணால கம்பெனி எம்டியும் வளைச்சு போட்டு எம்டிக்கு வலது கை இடது கையா இருக்க இன்ஜினியர் சாமியை வளைச்சு போட முடியும்? பார்த்து பேசுங்க சார், வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்புறம் எங்க கம்பெனியை தேடி வரவங்கள எப்பவுமே நாங்க நல்ல விதமா தான் நடத்துவோம். இவ்வளவு நேரம் நீங்க இந்த சீட்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு அதுதான் காரணம். மேடம், நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எம்டியோட ஃப்ரெண்டா என்ன முடிவெடுத்தாலும் அது சிஓ மேம் கொடுக்குற ஸ்க்ரூன்னு அரசல் புரசலாம் வெளியே கொஞ்சம் பரவிட்டு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் தான் சொல்லிட்டேன்ல, ஜஸ்ட் வெரிஃபை பண்றது மட்டும் தான் ஏன் வேலை. ஃபைனல் பண்றது எம்டி இன்ஜினியர் சாம் சார் தான். உங்க குவாலிட்டியை பத்தி நீங்க காமிச்சிட்டீங்க, உங்க கம்பெனி ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்கான்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ப்ளீஸ் கிளம்புறீங்களா? இல்லனா வேற மாதிரி சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஓப்பனா சொல்லுங்க மேடம். ஒருவேளை உங்களை கவனிச்சாதான் எங்க ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ணுவீங்கன்னா உங்களை கவனிக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். செத்தாண்டா. உங்களை கவனிக்கிறதுக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சிறப்பா கவனிக்கிறேன். வாங்க சார். என்ன நீங்க சார் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, அதை கண்டினியூ பண்ணலாம்ல? சார் ஏதோ சந்தேகம் கேட்டீங்களே சார், இப்ப கேளுங்க. தப்பு பண்றீங்க அன்பு. என் கம்பெனி தேடி வந்தவங்கள இவ்வளவு நாள் நாங்க அசிங்கப்படுத்தினதே இல்ல. இவ்வளவு நேரமா நீ இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமும் நீ தேடி வந்ததுனாலதான். இல்லன்னு வச்சுக்கோ மொபனா போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி உட்கார்ந்து இருந்திருப்ப தெரியுமா? இன்னும் 4 போடுறான். ஏண்டா டேய்,
ஆம்பளை கிட்ட பேசுறதுக்கு துப்பு இல்லாம பொண்ணு கிட்ட வந்து உன் வீரத்தை காமிச்சிட்டு இருக்க. உன் ப்ராடக்ட் யார் ஃபைனல் பண்ணுவான்னு உனக்கு தெரியாது? ஆம்பளை கிட்ட பேசுறதுக்கு துப்பு இல்லாம வெக்கமா இல்ல? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுடா. இவனெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தூக்கி வச்சாதான் இவனுக்கெல்லாம் பூர்த்தி வரும். உன் ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நாங்க எதுக்குடா ரிஜெக்ட் பண்ண போறோம்? நீயே தரம் கெட்டு தான் இருக்க. உன் ப்ராடக்டோட குவாலிட்டியும் தரம் கெட்டு தான் இருக்கு. தரமானதா இருந்ததுன்னா நாங்களும் ஃபைனல் பண்ணிருப்போம். எப்படி எவ்வளவு ஸ்ட்ரென்த் தாங்கும்? நீங்க எதுல எல்லாம் பாஸ் பண்ணிருக்கீங்க டெஸ்ட் எல்லாம் ரிப்போர்ட்டா எங்களுக்கு கொடுத்ததும் அப்படியே நம்பி கவுந்துருவோம்னு நினைச்சியா? நீ கேட்டதை இப்ப கேள்டா. தப்பு பண்றீங்க சார். நான் தப்பா எதுவும் கேட்கல. தப்பா பேசலையா? சரி வா, உன் அம்மா கிட்டயும் தங்கச்சிக்கிட்டையும் இதே சந்தேகத்தை போய் கேட்கலாம். சார் அவங்கதான் சொல்றாங்கல்ல, வெரிஃபை பண்றதா என்னோட வேலை, ஃபைனல் பண்றது அவங்க 2 பேரோட வேலைன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் என்ன உனக்கு பேரம் பேச்சு? இப்ப கிளம்பல மவனா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்கார வச்சாலும் வச்சிருவேன். யாரா இவன்? இவன் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அன்பு நம்ம டெண்டர் விட்டு இருக்கும்போது லீஸ்ட் அமௌண்ட் தான் கோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை சாம் தான் ரிஜெக்ட் பண்ணான். குவாலிட்டி பத்தி நான் விசாரிச்சேன்டா, எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்ல, அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மெயில் அனுப்பியிருந்தாங்க, அதே நான் சாம்க்கு தான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு தாங்கன்னு டெஸ்ட்ல பாஸ் பண்ணியிருந்ததெல்லாம் அனுப்பியிருந்தாங்கடா. எனக்கு எல்லாம் ஃபோர்ஜரி மாதிரி தெரிஞ்சது, ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இவனெல்லாம் சும்மா விட்டுருக்க கூடாதுடா. சாம், சொல்லு. நான் உனக்கு தானே ஃபோன் பண்ணேன். ஏற்கனவே இப்படிதான் சண்டை போட்டு ஆக்சிடென்ட் வரைக்கும் ஆகி இப்பதான் எந்திரிச்சு நிக்கிறான். கோவமா இருக்கும்போது ஒரு ஆள்கிட்ட நீ பேசுற விதத்துக்கும் அன்பு பேசுற விதத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் உனக்கு கால் பண்ணேன். ஏன் வாய் மூடுறீங்க? ஒருத்தன் வந்து அசிங்கமா பேசிட்டு இருக்கான், மொத்த அவன் பல்ல உடைச்சிட்டு நீ பேசிருக்கணும். ஆமா, இப்படியே எல்லார் பல்லும் உடைச்சிட்டீரு. ஏதாவது இனிமே ஆக்கணும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. டேய், நீ ஏன் இவ்ளோ அவசரப்பட்டிருக்க கூடாது? சாம், அவன் என்ன வார்த்தை பேசினான்னு கேட்டல, எனக்கு தாண்டா கோவம் வந்தது. இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருந்தா கூட பிரச்சனை இல்ல. கோவம் வந்தவொடனே கடக்கடான்னு போய் அடிச்சிடுறேன். கொஞ்ச நாளாவது அமைதியா இரான்டா. இப்பதான் ஒரு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எந்திரிச்சு நடந்துட்டு இருக்க. ஆமா, இனிமே என் வாயே மூட பாருங்க. வித்யா வார்னிங் பெல் அடிச்சு 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த 2 மார்க்கை மட்டும் முடிச்சிட்டேன்னா கடவுளே, பெல் அடிக்காம மட்டும் பாத்துக்கோ. பெல் அடிச்சது காதுல கேட்டுதா? கேட்டுச்சு சார், ஒரே ஒரு நிமிஷம். வித்யா, பேப்பரை கட்டி கொடுத்துட்டு கிளம்பு, எழுதினது போதும். 30 செகண்ட் சார், முடிச்சிட்டேன். லைன்லாம் போட்டுட்டேன், இது மட்டும் தான். இவ சொல்றத நான் கேட்கணுமா இல்ல நான் சொல்றத அவ கேட்கணுமா? வித்யா, முடிச்சிட்டேன் சார், தந்துட்டேன். உன் பேப்பரை வாங்க மாட்டேன், நீ பிரின்சிபல்ட்டே கொண்டு கொடுத்துக்கோ. ஓகே சார். அப்பாடா, ஒரு வழியா முடிச்சிட்டோம். ஐயோ, இந்த ஆள் கிளம்பிட்டாரா? சுத்தமா அறிவுன்னு ஒண்ணு கிடையாது. பெல் அடிச்சாச்சு, பேப்பரை கட்டி கொடுக்கணும்னு ஒரு அறிவு இல்ல. இந்தாங்க சார். ஏன் முந்தின நாள் வரைக்கும் உட்காந்து கண்டதையும் யோசிக்காம படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சிருந்தியனா வார்னிங் பெல் அடிக்கிறதுக்கு முன்ன எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிருந்திருக்கலாம். கடைசி 5 நிமிஷத்துல நம்பர் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கியா, எல்லாத்துக்கும் ஒழுங்கா ஆன்சர் பண்ணிருக்கியான்னு செக் பண்ணிருந்திருக்கலாம்ல. இப்போ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகலையா? நான் 10 நிமிஷத்துக்கு முன்னமே முடிச்சிட்டேன். பேப்பர் இல்லைன்னா ஒரு 2 மார்க்க குட்டியா எழுதி வச்சிருந்தேன். கரெக்ஷன் பண்ணும்போது கரெக்ஷன் பண்றவங்களுக்கு ஒருவேளை அது தெரியாம இருந்துச்சுன்னா அதான் கட் பண்ணி புது பேப்பர் வாங்கி எழுதினேன். எனக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியும், காலேஜ் டாப்பரா வர்றதுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியும். ஏய், பேப்பரை கொண்டா. அப்புறம் சார், ஒண்ணு மறந்துடாதுங்க, கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நான் நார்மல் பொண்ணு கிடையாது. நான் வித்யா. வேணும்னு நினைக்கிறது வரைக்கும் தான் அதுக்கு பின்னாடி போவனே தவிர வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதை தூக்கி போட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது. என் பர்சனல் பத்தி நீங்க பேசுற வேலை இதுவே கடைசியா இருக்கட்டும். பர்றா, உன் பர்சனல் பத்தி எல்லாம் இங்க யாரும் பேசல. பெல் அடிக்கிறதுக்கு முன்னா நீயா வந்து பேப்பரை கொடுத்துருக்கணும். என்ன வெயிட் பண்ண வச்சு நானா வந்து கேட்டா அப்படிதான் பேசுவேன். என் வாழ்க்கையிலேயே நேரத்தை வேஸ்ட் பண்ணது உங்க கூட பேசுற இந்த நேரம் தான். பர்றா, ஏய் என்ன வாழ்க்கையை பத்தியும் ஒரு முடிவெடுக்க தெரியல. லாஸ்ட் எக்ஸாமுக்கு மட்டும் நான் பேப்பர் கட்டி கொடுத்துட்டு வெளியே வரும்போதும் உங்க ஹால்ல உட்கார்ந்து ஒரு பொண்ணு எழுதிட்டே இருக்கா. வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க, அப்ப பேப்பர் புடுங்க தெரியலையா? பைத்தியம், இது கூட பேசுறதே வேஸ்ட். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். இன்னைக்கு மட்டும் ஆகா ஓகோன்னு கொந்தளிச்சிட்டு வரீங்க. ஏய் ஏய் ஏய், அறிவு கட்டவளே. அந்த பொண்ணு எக்ஸாம்க்கு முன்ன மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. எனக்கு முன்ன ஹால்ல என்ன சூப்பர்வைசர் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க சார்னு சொல்லிட்டு போனாரு. ஏன் ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீ மயக்கம் போட்டு கீழே விழும்போது நான் சொல்லிட்டு போகல 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு? வாழ்க்கையை பத்தின முடிவே சரியா எடுக்க தெரியல. இதுல எக்ஸாம் ஹால்ல மட்டும் கிழிச்சிருவாரு. பேப்பர் கொடுத்துட்டேலாம், உன் வேலை முடிஞ்சு கிளம்பு. அப்புறம் சார், என் மேல இருக்க கோவத்துல, அதாவது நான் காலேஜ் டாப்பரா வந்துட கூடாதுங்கிறதுக்காக 2 பேப்பர் கிழிச்சிடாதுங்க. என்னது? அப்புறம் நான் ரீவால்யூஷன் போட்டு தப்பு எங்க நடந்திருக்குன்னு வரைக்கும் கண்டுபிடிச்சிருவேன். இவ பேப்பரை கிளிக்கிறதா எனக்கு வேலை. அப்புறம் நான் காலேஜ் டாப்பரா வரணும்னு சொன்னதான் பழைய ஞாபகத்துல தப்பா நினைச்சிடாதுங்க. தலை குனிய வச்சவங்க முன்ன தலை நிமிந்து வாழ்றதா இந்த வித்யாவோட ஸ்டைல்.
படுறா. ஏம்மா தாயே, இங்க இருந்து வெளியே போறியா? அப்புறம் இங்கே நின்று உங்களை பார்த்து நிக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? திமிருக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. இங்க இந்த கிளம்புறது வரைக்கும் அமைதியா இருந்துட்டாள்னா எனக்கு நல்லது. ஹலோ, யாரு? ஹலோ, யாருன்னு கேக்குறேன்ல, கேக்குதா? மண்ணில உன்னாட்டம் கலக்குதிடும் பாசம் குலசாமியும் மிஞ்சாதோ ஹலோ. என்ன சுத்த பூமி எங்கண்ணே. அம்மா, என் நம்பர் யார் கொடுத்தது உனக்கு? என் அண்ணன் நம்பர் யாராவது கொடுத்துதான் எனக்கு இருக்கணும்னு இருக்கானே. என் அண்ணனை நான் எப்படி மனசுல வச்சிருக்கணும், அதே மாதிரி என் போன்லயும் நான் போன் வாங்கும் போது முதல்ல என் அண்ணனுக்கு தான் கால் பண்ணுவேன். நான் இன்ஸ்டா ஐடி கிரியேட் பண்ணும் போதும் முதல்ல என் அண்ணனுக்கு தான் மெசேஜ் பண்ணேன். என் அண்ணனை தான் ஃபாலோ பண்ணேன். ஃபேஸ்புக் ஓபன் பண்ணும்போதும் முதல்ல என் அண்ணனுக்கு தான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். முதல்ல என் அண்ணனுக்கு தான் மெசேஞ்சர்ல மெசேஜ் பண்ணேன். முதல்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணும் போதும் என் அண்ணன் கூட தான் சேட் பண்ணேன். என் அண்ணன் நம்பர் என் போன்ல இல்லாம இருக்குமா? முதல்ல என் அண்ணனுக்கு இனியாதான்னு, என் அண்ணன் கூட இனியாதான் சேரணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன். என் அண்ணனுக்கு பொண்டாட்டி இனியாதான்னு நான் தான் ஆசைப்பட்டேன். எனக்கு அண்ணியா இனியாதான் வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்குது. ஆனா என் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் கூட இருக்க முடியாத பாவியா போயிட்டேன். இல்லனே இனியாவை நீ புரிஞ்சுக்கிட்டேன். உங்க 2 பேருக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்க போகுதே. நாங்க இல்லைன்னாலும் இங்க வந்த 1 வருஷத்துல 1 நிமிஷம் கூட உன்னை நான் மறந்து போனதே இல்லை. என் அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் வரும், என் அண்ணன் கைய பிடிச்சி நானே மனமேடல உட்கார வைக்கணும். எவ்வளவோ கனவு கண்டுட்டு இருந்தேன். நம்ம காண்ற கனவெல்லாம் பலிக்கிறதுக்கு நீ சந்தோஷமா இருக்கலாம். வந்துருன்னு மட்டும் கூப்பிடாத அண்ணே. ஏன்னா நான் இங்க வரணும்னா அது சாமோட அப்பா நினைச்சா மட்டும்தான் முடியும். நீ கூப்பிட்ட வர முடியலையேன்னு என்னாலையும், நான் கூப்பிட்ட நீ வரலையேன்னு உனக்கு அந்த வேதனை வேண்டாம். ஆனா அண்ணே, நான் எங்க இருந்தாலும் உன் கல்யாணத்தை வீடியோ காலையாச்சும் பார்த்துட்டே தான் இருப்பேன். ஒரு சீன் கூட மிஸ் பண்ண மாட்டேன். இனிய கழுத்துல நீ தாலி கட்டுற அந்த செகண்ட்காக ரொம்பவே வெயிட் பண்றேன். இந்த ஜென்மத்துல வாழ்க்கை முழுக்க உங்க கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத பாவியா பிறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பிறந்ததுல இருந்து சாகுறது வரைக்கும் என் அண்ணனுக்கு என் மேல வெறுப்பில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு கடவுள் கொடுத்துட்டாங்கன்னா அதுவே போதும். எல்லாரும் இருந்தோம், நான் ஒரு அனாதை தானே. எனக்குன்னு யாருமே இல்லை. அனாதை மாதிரி தானே இங்க இருக்கேனா. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு அது போதும். உன்னை தவிர எனக்கு வேற யாருமே முக்கியம் இல்லைன்னு, உனக்காக தான் எல்லாமே. ஆனா உண்மை சொல்லணும்னா எனக்கு தான் யாருமே இல்லை. நான் வச்சிடுறேன். பாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. செத்தாலும் புயத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. ரத்தத்தின் ரத்தமே இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே அனாதை போல வாழ்த்துக்கிறதா சொன்னா அப்போ ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நம்ம அனுப்புற ஆள் அவ ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருக்கான்னு தானே சொன்னாங்க. ஒருவேளை நான் பேசலைங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாளா? நீ சாம் உதறிட்டு போகும்போதே இந்த அண்ணனும் வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்ட. ஆனா உன் கூட பேசாட்டாலும் நீ நல்லா இருக்கணும் தான் ஒவ்வொரு செகண்டும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். எடியா, நல்லா இந்த பாயாசத்துல மிளகாத்தூளை வாரி போட்டிருக்கீங்க. அறிவில்லை உங்களுக்கெல்லாம்? மிளகாத்தூள் அள்ளி போட்டாவலாம்? ஆமா, நேற்றைக்கு அன்பு எப்படி நல்லா இருக்கு குல்ஃபின்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்ததுல பொறாம பிடிச்சு மிளகாத்தூள் அள்ளி போட்டிருக்கீங்க. அடிச்சேன்னு வச்சுக்கா, பல்லெல்லாம் செதறின பாத்துக்கா. ஏன் நான் தானே இப்ப கோவப்படணும்? முன்னா கட்டி அது பாட்டுக்கு நான் செஞ்சு வச்சதே சாப்பிட்டுருக்கான். நீ என்னடானா நான் தான் எல்லாம் பண்ணுவேன் சொல்லிட்டு, ஏண்டி உனக்கு அறிவில்ல? யாராவது பாயாசத்துல கிராம்பு அள்ளி போடுவாங்களா? ஆமா, அப்பதானே நல்ல வாசம் வரும். தல ஏலக்காய்க்கு பாத்தலாம் கிராம்பு போட்டிருக்கான். இப்படி காட்டமா இருந்தலாம் இதே காட்டத்தோட தான் அவன் சாப்பிட்டுருக்கான். என்ன உனக்கு தான் ஒழுங்கா வராதுன்னு தெரியும்ல, கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல. அம்மா, அப்போ நான் செஞ்சதுல தான். ஆமா, அது பாவம் போல சாப்பிட்டுக்கிட்டு உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எந்திரிச்சு போச்சு.
வாய் நீயா? நேத்துக்கே சொல்லிருக்கலாம்ல மாத்தி என்னமோ போட்டுட்டேன் அப்படின்னு. புரியல. நேத்துக்கே சொல்லிருக்கலாம்ல பாயாசம் நல்லாவே இல்ல கிராம்பு போட்டிருக்க அப்படின்னு. ஓ அதுவா? சரி சரி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ போ, நான் அப்புறமா வந்து ஒன்று பார்க்குறேன். என்ன விஷயம் சொன்னா தானே எனக்கு தெரியும். சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தா. அட்டன் பண்ணீங்களா? ம் அவ நம்பர் என்கிட்ட இல்லை, அதான் யாருன்னு தெரியாதா. நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களா? நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அவ வருவாளா? நான் கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டான்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம எதுக்கு கூப்பிட்டுட்டு, வரணும்னு தோணுச்சுன்னா கூப்பிடணுன்னு எல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆளும் அவ கிடையாது. இவ்ளோ புரிதலை வச்சுட்டு இன்னும் அவ மேல எதுக்கு அன்பு இந்த வெட்டியா வீரம் வெட்டி கோபம்? ஒரு வருஷம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் இசை மேல உள்ள கோவம் அப்படியே மாறிடுச்சு. ஆனா அவ எந்த இடத்துல விட்டு போனாலும் அதே இடத்துல தான் என் சாம் நின்னுட்டு இருக்கான். குடிமா இங்க தப்பு பண்றவங்கள கூட ஈஸியா மன்னிச்சிடுறாங்க. ஆனா அந்த தப்பு பண்றவங்களால ஒருத்தங்க வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க பத்தியா, அவங்களோட வலியும் வேதனையும் கண்ணீரா ஒரு 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கும். சாம் அதையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ற ஆள் எல்லாம் இல்ல. அவன் எப்பவும் அதுல இருந்து வெளியே வந்திருப்பான்ல. அப்படியெல்லாம் இல்ல. ஒருவேளை நீ என்னை விட்டு போயிட்டியன்னா 1 வருஷத்துல என்னால வெளியே வந்துட முடியுமா? இல்ல நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா 1 வருஷத்துல உன்னால வெளியே வந்துட முடியுமா? நம்ம காதல் மாதிரி தான் சாமோட காதலும். எப்போ சாம் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா ஏத்துக்கிறானோ அப்புறம் தான் நான் கூட பேசுவேன். அது வரைக்கும் நானும் இப்படிதான் இருப்பேன். அவளுக்கு தான் அவ புருஷன் இருக்கானே, அது போதும். அந்த ஆறுதலாவது அவளுக்கு இருக்கேன். ஆனா என் சாம்க்கு எந்த ஆறுதலுமே இல்ல. அதனால நான் அவன் பக்கம் தான் நின்னாக்கணும்.